கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆக்டர் சியான் விக்ரம் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாங்க. அவங்களும் அவங்க கூட வந்து அவங்களோட ஒரு பெட் மங்கியும் வந்து விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்க்கவே செம்ம கியூட்டா இருந்துச்சு. லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் ஒரு சைடு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாலும் ஸ்லோவா நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, எங்க இந்த அனிமல் வந்து முதல்ல ஒரு மங்கியே கிடையாது, இந்த அனிமலை நீங்க வச்சிருக்கவே கூடாது, இது வந்து இந்தியால தடை செய்யப்பட்ட ஒரு அனிமல், இந்தியால பேன் பண்ணப்பட்ட ஒரு அனிமல், உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? முதல்ல இது இந்தியன் அனிமலே இல்ல, இது இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய அனிமல், அந்த நாட்டில இருந்து இந்தியாக்குள்ள லீகலா இதை கொண்டு வரக்கூடாது, அப்படி கொண்டு வரப்பட்டு அது உங்க வீட்டுல எப்படி பெட்டா மாறுச்சு, இதுக்கு சட்டம் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து அந்த போஸ்டை டெலீட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அது அவங்க வீடு கிடையாது, அது அவங்களோட ரிலேட்டிவோட யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க அங்க இருக்கிற ஒரு அனிமலை வச்சு விளையாண்டுருக்காங்க. பட் நம்மளுக்கு நிறைய क्वेश्चंस இருக்குது. அந்த அனிமல் முதல்ல என்னது, ரெண்டாவது இந்த அனிமல் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ், ஒரு பயங்கரமான அனிமல், அது வேற விஷயம், அது என்னங்கிறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். இந்த லேர் கிப்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அனிமல் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமல். அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். அனிமலை ஏன் நம்ம ஊர்ல வந்து பெட்டா வைக்க வேணாம்னு சொல்றாங்க? நம்ம ஊர்ல நிறைய அனிமல்ஸ் வந்து நம்ம சில பேர் வீட்டுக்கு போறப்ப எக்ஸாட்டிக்கான பெட்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம், ரொம்ப ரேரான அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. அது அந்த அனிமலுக்கு பிரச்சனைங்கிறத தாண்டி அதை ஓன் பண்றவங்களுக்கு, இதை வச்சு வளர்க்குறாங்களா அவங்களுக்கு அது பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்மளுக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய, நம்ம நாட்டுல மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் நான் இன்னைக்கு ஆக்சுவலா உங்ககிட்ட சொல்ல போறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்மக்லிங் ராக்கெட். லிட்டரலா வந்து விக்ரம் படத்துல வந்து எப்படி போதைப் பொருளை கடத்துறதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கோ, அதை விட ஒரு பயங்கர நெட்வொர்க் இந்த மாதிரி அனிமல்ஸ் பல நாடுகளுக்குள்ள பல கோடி ரூபாய்க்கு கடத்துற ஒரு நெட்வொர்க் இருக்குது. அதை பத்தி தான் சொல்ல போறேன். பட் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கான்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூடியூபோட அல்கோரிதம் கரெக்ட்டா சஜஸ்ட் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? Now let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இது சியான் விக்ரம் அவங்களை அட்டாக் பண்றதுக்கான வீடியோ கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க கேஷுவலா பண்ண ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஏன் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்மக்லிங் நெட்வொர்க், ஒரு மிகப்பெரிய டார்க் ஸ்மக்லிங் நெட்வொர்க்கை தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குது. ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வச்சிருந்த அந்த போஸ்ட்ல இருக்கிற அந்த அனிமல் வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க விளையாண்டுட்டு இருந்த ஒரு அனிமல். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க கிட்ட இது ஈரோட்ல இருக்கிற ஒருத்தங்களோட அனிமல்ன்றாங்க. ஈரோட்ல இருக்கிற ஆளை போய் பார்த்தா அவர் வந்து மணிப்பூர்ல இருந்து இதை கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது. மணிப்பூர்ல போய் பார்த்தா அவங்க மலேசியால இருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கப்படுது, சந்தேகிக்கப்படுது. இப்போ அவங்க மலேசியால இருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா அது அங்கிருந்து தாய்லாந்துல இருந்து கொண்டு வரப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்திருக்குது. சம்வேர் இந்த மாதிரி இந்தியாக்குள்ள பல அனிமல்ஸ் கொண்டு வரப்பட்டு இருக்குது. நாட் ஜஸ்ட் இன் இந்தியா. ஓகேவா? நீங்க வந்து ஹேங் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுல மைக் டைசன் வந்து ஒரு புலி வச்சிருப்பாரு. அது ஆக்சுவலா அவர் உண்மையிலே புலி ஓன் பண்ணார். ஓகேவா? அவர்கிட்ட 3 புலி இருந்துச்சு. அது பெங்கால் டைகர்ஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிற புலி வந்து அந்த ஸ்பீசிஸ் வந்து 3 புலி அவர் ஓன் பண்ணியிருந்தாரு. இப்போ நம்ம ஊர்ல ஒரு குரங்க வந்து இவங்க வச்சிருக்கிறது பிரச்சனைன்னு சொல்லி பேசுறோம். ஆனா அமெரிக்கால எப்படி அவர் வச்சிருந்தாரு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற நெட்வொர்க்கை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்களை நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த லேர் கிப்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அனிமல் வந்து ஒரு மனித குரங்கு. ஓகேவா? இது வந்து ஒரு ஏப், இட்ஸ் நாட் அ மங்கி. ஏப்புக்கும் மங்கிக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மங்கீஸ் வந்து சைஸா சின்னதா இருக்கும், அது வந்து பிரெயினாவும் சின்ன பிரெயின் இருக்கும், வால் இருக்கும், மோர் ஆஃப் அன் அனிமல். இதுவும் அனிமல் தான், அஃப்கோர்ஸ் எல்லாருமே மனுஷங்களும் அனிமல் தான். பட் ஏப்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு இன்டெலிஜென்ஸ் வந்து காமிக்கும். அதனால காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸை கம்பேர் டு மங்கீஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். அதனால வந்து சோஷியலா ஸ்ட்ரக்சரா இன்னும் பெட்டரா வாழ முடியும். அதுக்கு வந்து மூளையோட சைஸ் பெருசு, அது இன்னும் மனுஷங்களை மாதிரி 2 காலில் நடக்கக்கூடிய திறன் கொண்டது, தரையில சமதரையில வந்து நடக்க முடியும். ஸோ ஏப்ஸ் வந்து மங்கீஸை விட இன்டெலிஜென்ஸ் வைஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு அனிமல். ஓகேவா? இந்த மனித குரங்குகள்னு சொல்லப்படக்கூடியது. அதுல இருக்கிற ஒரு வெரைட்டி தான் வந்து இந்த லேர் கிப்பான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் அனிமல். இது வந்து நேட்டிவா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்டா இந்தோனேஷியால, தாய்லாந்துல, அப்புறம் மலேசியால இருக்கக்கூடிய அனிமல்ஸ். இந்த அனிமலை வந்து ஜெனரலா வீட்டில் வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இது அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து பயங்கர அக்ரெசிவா இருக்குங்கிறாங்க. இதோட பல்லெல்லாம் வந்து, இது வந்து காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வைல்ட் அனிமல், அப்போ அதோட பல்லெல்லாம் வந்து பயங்கர ஷார்ப்பாலாம் மாறும். அது அக்ரெசிவ் ஆயிடுச்சுன்னா அது யாரு வளர்த்துட்டு இருக்காங்களோ அவங்களே வந்து கடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி கடிச்சாங்கன்னா எலும்பு வரைக்கும் போயிட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா அதோட பைட் ஃபோர்ஸ்லாம் இருக்குங்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சோர்சிங் மெத்தடே இருக்குல்ல. ஜெனரலா இந்த லேர் கிப்பன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட அநியாயத்துக்கு அஃபெக்ஷனேட்டா இருக்குமா. ஓகேவா? அநியாயத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஒரு அம்மா வந்து அத்தனை லேர் கிப்பன்ஸையும் அவ்வளோ அநியாயத்துக்கு ப்ரொடெக்டிவா பார்த்துக்கோ, யாரையும் எடுத்துட்டு போகனா விடாது. ஸோ இது காட்டுக்குள்ள இருக்கிற இந்த அனிமலை வந்து இந்தோனேஷியாலயோ தாய்லாந்துலயோ இல்ல மலேசியா சைடோ எங்கேயோ அங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்டா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அங்கேருந்து ஒரு அனிமல் எப்படி காட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறாங்கன்னா அவங்க அம்மா வந்து அப்படி ஒருத்தவங்க எடுத்துட்டு போக
விடவே விடாது. அப்போ இதுக்கு ஒரே சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை வந்து முதல்ல காலி பண்ணுறது. அந்த குழந்தைங்க முன்னாடியே அது நடந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த குட்டிங்களை வந்து இவங்களால எடுக்கவே முடியுங்கிறாங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த அம்மா அலோவே பண்ணாதுங்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லேர் கிப்பன்கிற குரங்கு வந்து ஸ்மகிள் பண்ணப்படுறப்போ, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுறப்போ அவங்க தாயை வந்து பயங்கர கொடூரமான ஒரு முறையில் வந்து எண்ட் ஆகுறாங்க லைஃப். அப்படிதான் இந்த ஸ்மக்லர்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேர் கிப்பானை வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. இதோட டிஃபால்ட் நேச்சரே பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த மரங்கள்ல ரொம்ப டாலான ட்ரீஸோட டாப்ல இருந்துகிட்டு இது வந்து அதோட பேரோட சேர்ந்து டூவெட் பாடுமா. ஸோ நான் சொன்னேன்ல, இது கம்பேர் டு அதர் அனிமல்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டான அனிமல்னு இன்டெலிஜென்ஸ் வைஸ். இது வந்து டூவெட்லாம் பாடுமா, எதிரிங்க யாராவது வராங்கன்னா காட்டுக்கே வந்து இது வார்னிங் சைன்ஸ் கொடுக்குமா. அந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட்டான ஒரு அனிமல். அதை கொண்டு வந்து அதோட வீட்டில் இருந்துகிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்த்தீங்கன்னா அதுக்கும் அது ஸ்ட்ரெஸ். அண்ட் இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா அது வளர்க்குறவங்களுக்கே அது நான் சொன்ன மாதிரி கடிச்சிருச்சுனாலாம் வந்து பயங்கர பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இது வளர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு சொன்னாலும் இன்னொரு சைடு இன்னொரு பெரிய பிரச்சனை, இது பயங்கரமாக இந்த மாதிரி கொண்டு போய் இந்த அனிமல் உலகத்திலிருந்தே அழிமின் விளிம்புக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் என்டேஞ்சர்டும் அங்கே கரெக்டாக அடுத்த ஸ்டேஜ் வந்து அவ்வளோதான் அழிய போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறப்போ ஸோ இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அனிமல்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பாக ப்ரொடெக்டடாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அனிமல். இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து இந்தியாக்குள்ள வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே ப்ரொடெக்டடா வச்சிருக்கணும்னு நினைச்சாலும் இந்தியாக்குள்ள வந்து இது நேட்டிவே கிடையாது. இது இந்தியாலே இருக்கிற ஒரு அனிமலே கிடையாது. ஸோ இந்தியாக்குள்ள மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி வருதுன்னா அது வந்து ஸ்மக்லிங் மூலியமா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம், ஆல்மோஸ்ட் ஆல் த டைம் வருது. ஓகே, ரொம்ப ரேராக தான் ப்ராப்பரான பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணி, ஏன்னா பேப்பர் ஒர்க் இதுக்கு நிறைய தேவைப்படுமா. கவர்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக பார்ப்பாங்க. நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த வைல்ட் அனிமல்ஸே ஓன் பண்ணுறது வந்து ஃபேஷனாக வச்சிருப்பாங்க, கெத்தாக வச்சிருப்பாங்க. இந்தியா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரி. இன்ஃபேக்ட் வி ஷுட் பி ப்ரௌட் இன் அ வே. நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி மனிதர்களுக்கு உரிமைகள் வந்து இதெல்லாம் இருக்குது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு பேசுதோ, அனிமல்ஸுக்கும் இப்படி உரிமைகள் இருக்குது, அனிமல்ஸை இப்படி பண்ணக்கூடாது, அனிமல்ஸை மனிதர்கள் வந்து எந்த விதத்திலையும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஓன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சட்டங்கள்லாம் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. அனிமல்ஸ்க்கு உரிமைகள் கொடுத்திருக்கிற ஒரு கண்ட்ரி நம்ம. ஓகேவா, இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கும் பொதுமக்களுக்கும் பப்ளிக்குக்கும் காமனானது. இதெல்லாம் யாரும் எப்படி எடுத்துட்டு போயிடக்கூடாது வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நம்ம ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ அப்படி மற்ற நாடுல இது அலோவ் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்தியாவில் வந்து ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த வைல்ட் அனிமல்ஸ். அப்படி இருக்கிறப்போ இந்த அனிமல்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள வருதுன்னா அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங் ரூட்ஸ் வழியா தான் வருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி பெரிய அனிமல்ஸுக்கான ஸ்மக்லிங் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் சைடு இருக்குல்ல, அங்கே இருக்கிற மியான்மர், மிசோரம், நாகாலாண்டு, நம்மளுக்கும் மியான்மர் கூட இருக்கக்கூடிய பக்கத்து நாடு பர்மா, அந்த சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கும் நம்ம ஊரில் இருக்கிற இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற பார்டரில் தான் வந்து இந்த அனிமல்ஸ் வந்து மோஸ்ட்டாக கடத்தி இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்படுது. இந்தியாக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் 2020ல கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இனிமே யாரும் இந்த மாதிரி அனிமல்ஸை கொண்டு வரக்கூடாது, இப்படி உங்ககிட்ட ஆல்ரெடி அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டிக்ளேர் பண்ணிடுங்கன்னு சொன்னப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள நிறைய அனிமல்ஸ் வந்து ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்து அதையும் எல்லாம் கூட டிக்ளேர் பண்ணாங்க. வாட் எவர் செட் அண்ட் டன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இந்த மாதிரி அனிமல்ஸை பாதுகாக்கணும். ஏன்னா அதுவும் அதுக்கான அந்த நம்மளுக்கு எப்படி உயிர் இருக்கோ அதுக்கு உயிர் இருக்குது, அதுக்கான உரிமைகள் இருக்குதுங்கிறத கவர்மெண்ட் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அனிமல் ஒருவேளை யாராவது வச்சிருந்தாங்கன்னா அது ப்ராப்பரா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கணும். கவர்மெண்ட்டுக்குன்னு இதுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, அதில் டிக்ளேர் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து அடிக்கடி செக் பண்ணுவாங்க நீங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வைல்ட் அனிமல் கரெக்டா, அது நீங்க வீட்டில் வச்சிருக்கப்போ அதெல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்றீங்களாங்கிறத பார்ப்பாங்க. இந்த மாதிரி பல ப்ரொசீஜர்ஸை தாண்டி தான் அந்த அனிமலை வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் லேர் கிப்பன் கூட அந்த மாதிரி மணிப்பூருக்குள்ள வந்து அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஈரோடு, பெண்ணாகரம் ஈரோடு அந்த சைடு வந்து அங்கே இருந்து சென்னைக்கு வந்துன்னு சொல்லிட்டு ஒரு ரூட் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா போலீஸ் அங்கே போய் தேடி பார்த்தா ஒன்றும் இல்லை, இன்னும் 3 அனிமல்ஸ் இருந்திருக்குது. ஒரு அனிமல் இறந்துருச்சுங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. பட் இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல இருக்குங்கிறதுனால நம்ம ரொம்ப டீப்பா போக முடியாது. பட் இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இப்படி இருக்கிற நெட்வொர்க்ல வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் இதை வாங்குறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு தெரியறது இல்லை. அது ஒரு ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல், ஒரு காஸ்ட்லியா இருக்குதுன்னு வாங்கிடுறாங்களே தவிர பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குன்னு மோஸ்ட் ஆஃப் தெரியறது கிடையாது. இந்த வீடியோ வந்து இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட. இன்ஃபேக்ட் நான் இதை பார்க்க போறப்ப இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நிறைய பேர் வந்து பச்சை கிளியை வந்து சில பேர் வீட்டில் வளர்த்து பார்த்துருப்போம் கரெக்டா. ஆனா இந்த கிளியை வந்து வளர்க்கக்கூடாதான். இந்தியா வந்து பேன் பண்ணி வச்சிருக்குது. ஏன்னா இது கூட ஸ்மகிள் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ்க்கு போயிடும் அப்படிங்கிற சான்சஸ் இருக்குங்கிறதுனால அதை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆனால் நம்ம ஊரில் நிறைய பேர் தெரியாமல் வளர்த்துட்டு கூட இருக்காங்க. ஐ திங்க் ரோபோ சங்கர், அவங்க லேட் ரோபோ சங்கர் மிஸ்டர், அவங்க வந்து வளர்த்தாங்கன்னு கூட சம்திங் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு அனிமல் யாரோ ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வாங்குறாங்கனாலோ இல்லை பார்க்குறாங்கனாலோ அது தெரியாமல் இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது, இதுக்கு இவ்வளோ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, லீகல் ஒர்க் இருக்குன்னு தெரியாமல் போய் நிறைய பேர் இந்த ட்ராப்ல சிக்கிடுறாங்க. இந்த இதுக்கு நம்ம பேன் பண்ணணும், இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது. சில பேருக்கு வந்து அல்ட்ரா லக்ஸூரியஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அவங்க காட்டுக்குள்ளே இருக்கிறத விட நான் நல்லா வீட்டுக்குள்ளே பார்த்துப்பேன் நினச்சா கூட இந்தியா வேணான்னு சொல்றதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், காட்டுக்குள்ளே இருக்கிற அனிமல் காட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதை நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டோங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே கொண்டு வரது சரி கிடையாது.
ரெண்டாவது விஷயம், மோஸ்ட் ஆஃப் தம் இந்த மாதிரி அனிமல்ஸ் ஸ்மகிள் பண்ணி கொண்டு வராங்கல்ல, அது ஈஸியான ரூட்டே கிடையாதுங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஸ்மகிள் பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பின்னாடி ட்ரேஸ் பண்ணி முதல்ல இந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த தாய்கிட்ட இருந்து பிரிச்சு ஒருத்தன் கொண்டு வந்திருப்பான்ல, அவன் யாரு, அந்த மாதிரி நெட்வொர்க் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் பயங்கரமா போதைப் பொருள் கடத்தக்கூடிய கேங்ஸா இருப்பாங்க, ஆயுதங்களை வேர்ல்டு ஃபுல்லா சப்ளை பண்ற கேங்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் ஒரு பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணாதான் காசு நிறைய கிடைக்குங்கிறதுக்காக எத்திக்ஸ் மாரல்ஸ் எதுவுமே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸாட்டிக் அனிமல்ஸை ட்ரேட் பண்ணுறது. இதுக்கு பிக்கஸ்ட் ஹப் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. உலக அளவில் வந்து இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஹப் இதுக்கு வந்து தாய்லாந்து தான். அங்கே இருந்து தான் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் போயிட்டு இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். நம்ம ஹேங் ஓவர் படத்தில் வந்து ஒரு சீன் பார்த்துருப்போம் கண்டிப்பாக எல்லாரும். மைக் டைசன் வந்து டைகரோட இருக்கிற ஒரு சீன் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அது அவன் ஊரில் புலியே வளர்த்துட்டு இருக்கான் அமெரிக்காவில், நம்ம என்ன ஒரு குரங்கு ஏப்பு அதுக்கு வந்து இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லெட்ஸ் கோ டு தட். ஓகேவா? இந்தியா ஆஸ் அ கண்ட்ரியாவே வந்து எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஃபிலாசபியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கண்ட்ரி. அம்பேத்கர் அப்படி தானே பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை அனிமல்ஸ்க்கும் கொடுத்து நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன்லேயே வச்சிருக்கோம். அமெரிக்கா ஆஸ் அ கண்ட்ரியாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மோர் அபவுட் பிரைவேட் ஓனர்ஷிப். நீ ஒன்று பண்ணேன்னா அது உனக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அவங்க ஊரில் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இந்த மாதிரி வைல்டு கேட்ஸை, புலி, அப்புறம் வந்து கரடி, லெப்பார்ட்ஸ் இதெல்லாம் ஓன் பண்ணுறதுக்கு இன்ஃபேக்ட் அவங்க எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப தான் மைக் டைசன், த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் பாக்ஸர், அவர் வந்து அந்த மாதிரி 3 புலி வச்சிருந்தார். அதுக்கு பேர் ஒன்று கென்யா கூட நினைக்கிறேன். அது அவர் பெட்ரூம்லாம் வச்சு தூங்கியிருக்காராம். ஸோ அந்த மாதிரி புலியெல்லாம் அவர் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க வந்து இந்த புலியோட விளையாட்டுத்தனமாக விளையாடலான்னு சொல்லி உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. பட் புலிக்கு விளையாடு தெரியுமா, ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கட்டிச்சு கையெல்லாம் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுது. இன்ஃபேக்ட் அவங்க மைக் டைசன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா அவர் பாதுகாப்பாக வச்சிருக்கிறப்ப பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க குதிச்சு உள்ளுக்குள்ள வந்து புலியோட விளையாண்டுருக்காங்க. பட் கவர்மெண்ட் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நிறைய ஸ்டேட்ஸ் ஈவன் இன் யூஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வைல்டு கேட்ஸ் எல்லாம் வந்து ஓன் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. தேர் மேக்கிங் இட் ஸ்ட்ரிக்டர். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் லெவலில். நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வைல்டு கேட்ஸ் ஓன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ அங்கேயும் ரொம்ப டஃப் ஆக்கிட்டாங்க. வைல்டு கேட்ஸ்னா இந்த சிங்கம், புலி, கரடி, சீட்டா, லெப்பர்ட்ஸ் அதெல்லாம் ஓன் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூல்ஸ் வந்து டஃப் ஆகிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு போகிற போக்க பார்த்தா இந்தியாவில் ஒரு வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாக்ஸ், அப்புறம் இந்த பெட் ஃபிஷஸ், இந்த மாதிரி சில அனிமல்ஸை தவிர மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த கோழி, ஆடு இதெல்லாம் வளர்த்துறலாம். பேசிக்காக நம்ம வீட்டில் வளர்க்குறதெல்லாம் வளர்த்துறலாம். அதை தாண்டி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்ல சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஒன் சிம்பிள் ரீசன், இந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டியூன் ஆயிடுச்சு, நம்மளுக்காக டியூன் ஆயிடுச்சு. ஆனால் மற்ற அனிமல்ஸ் வந்து நம்மளுக்காக டியூன் ஆகலை. அதை எந்த விதத்துலையும் இனிமேல் டியூன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருவாங்கிறது தான் என்னோட அனுமானம். ஆனால் அதையும் மீறி இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய ஸ்மக்லிங் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட சொல்கிறேன். தாய்லாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு ஃப்ளைட். ஓகேவா? ஐம் நாட் ஷூர் எக்ஸாக்ட்லி இஃப் இட் இஸ் தாய்லாண்ட், பட் ஒரு ஃப்ளைட். ஓகேவா? 2019 சென்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஒரு பேக் வந்து கரெக்டாக வெளியே போகிறப்ப, இந்த ஃப்ளைட்லேருந்து வெளியே போகிறப்ப, இன்டர்நேஷனல் ஃப்ளைட் போயிடுச்சுன்னா அங்கே கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் நிற்பாங்கல்ல, அவங்க பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு லக்கேஜ் மட்டும் பயங்கரமாக ஆடுது. கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் இருந்துகிட்டு என்னப்பா லக்கேஜ் பயங்கரமாக ஆடுது, அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு லெப்பர்ட். கேட்டு பாருங்க, ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் யோசிச்சு பாருங்க, ஒரு லெப்பர்ட் வெளியே குதிச்சு வருது. அந்த லெப்பர்டை வந்து செடேட் பண்ணி மயக்க நிலையில் அந்த சூட்கேஸ்குள்ளே போட்டு வச்சு ஒருத்தன் ஸ்மகிள் பண்ண பார்த்துருக்கான், மாட்டிக்கிட்டான். திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி போன வாரம் டெல்லி ஏர்போர்ட்ல ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா ஏதோ எலும்பு கூடு மாதிரி இருந்திருக்குது. என்னடா எலும்பு கூட கொண்டு வராங்க இந்தியாக்குள்ளன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி எடுத்து பார்த்தா அது ஒரு மங்கியோட ஸ்கல்லாம். அதை எதுக்குப்பா கொண்டு போற அப்படின்னு பார்த்தா பிளாக் மேஜிக், அதுக்காக கொண்டு போறேன்னு இருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு இன்சிடென்ட்ல ரொம்ப ரேரான அனிமல்ஸ், அந்த அனிமல்ஸோட பேர்லாம் கூட எனக்கு தெரியல. ஓகேவா? இன்ஃபேக்ட் ஒவ்வொரு நேரம் கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், இது என்ன அனிமல், அது என்ன அனிமல், அந்த மாதிரி என்னெல்லாமோ அனிமல்ஸ் பேர் சொல்றாங்க. ரொம்ப ரேரான அனிமல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்கிறப்போ அதுக்கு செடேட் பண்ணிடுவாங்களாம். பயங்கரமா மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து இந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்குள்ள, இந்த டப்பர் வேர் மாதிரி பாக்ஸஸ்குள்ள போட்டு மூடி வச்சு இதை வந்து ஃப்ளைட்டில் வந்து செக்இன் பேக்கில் போட்டுடுறது. அதாவது ஃப்ளைட்டில் வந்து இந்த லக்கேஜாக வரும்ல, அந்த மாதிரி பேக்குள்ளே போட்டு விட்டுருவாங்களாம். இது மணிக்கணக்காக பல நாடுகளை தாண்டி கடலை தாண்டி இதுக்குள்ளேயே இருந்துட்டு வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம், ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த டைம் இந்த மாதிரி பண்ணுறப்ப அனிமல்ஸ் இறந்து போயிடுது அந்த இடத்துலையே. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு பயங்கர வேல்யூ மார்க்கெட்டில். மிகப்பெரிய பணக்காரங்க வாங்குறப்ப அதுக்கு பல கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால இதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணி வாங்கிடுறாங்க. ஸோ இவ்வளோ வந்து ஒரு மோசமான ஸ்மக்லிங் நெட்வொர்க். இதை கொண்டு வர்றதுக்கு அவன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான், அவன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவான்னு யோசிங்க. இவனே எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறானா, இதை காட்டுக்குள்ளேருந்து எடுத்தவன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருப்பான்னு யோசிங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ வேலை சொல்லுவான். இவ்வளோ திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிற காசை வச்சுட்டு இவங்கெல்லாம் நல்லதாக பண்ண போகிறாங்க, இவங்க ஊருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிங்க. ஸோ இது இவ்வளோ பெருசாக ஒரு மோசமான நெட்வொர்க்காக இருக்குங்கிறதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் ஓகே இது மோசமான விஷயம், நம்ம இதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு டிசைட் பண்றாங்க. இந்தியா பல வருஷத்துக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறப்பமே இல்ல அனிமல்ஸோட உரிமைகள் அனிமல்ஸ்க்குன்னு சொல்லியிருக்கோம். ஐரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருந்த பல அனிமல்ஸை நம்ம வந்து பல 1000 வருஷமா பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கோம். நம்ம வீட்லயும் வேட்டையாடி இருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க, எல்லாம் ஃபன் பண்ணியிருக்காங்க. பட் அதை சஸ்டெயின் பண்ண இருக்கும். ஒரு ஸ்பீசிஸ் அழிச்சதுல ஒரு இனத்தையே நம்ம பெருசாக அழிச்சிருக்க மாட்டோம்.
வெள்ளக்காரங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ அனிமல்ஸை வேட்டையாடி அழிச்சிருக்காங்க இந்தியாவுக்குள்ள. அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் இல்லை அங்கே இருக்கிற அனிமல்ஸுக்கும் உரிமைகள் வேணும்னு நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் கமிங் ஃப்ரம் தமிழ்நாடு, நம்ம நாட்டில் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிட்டு இருக்கிற புலிக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தவங்களே நம்ம தமிழ் மக்கள் தான், நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். நான் இப்போ சொல்கிறேன், ரீசெண்டாக லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் டைகர் பாப்புலேஷன் வந்து அவ்வளோ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பன்னாரி அம்மன் கோவில் ஃபாரஸ்ட் அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். மதன் கௌரி ஸ்பேஸ் பன்னாரி அம்மன் சர்ச் பண்ணிங்கன்னா அது வரும். அந்த ஒரு சீக்ரெட் ஃபாரஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் பேசியிருப்பேன். ஸோ டைகர்ஸுங்கிற ஒரு இனம் வந்து உலகத்தில் அழிஞ்சு போயிட்டு இருக்கப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு முதலாக நின்னது நம்ம தான், கரெக்டாக? ஸோ வி ஷுட் பி அவேர். இதில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எது வேணாம் சொல்கிறாங்க, எது வேணும்னு சொல்கிறாங்கன்னு. நான் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் வந்து இது வேணாங்கிறாங்க, கிளியை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சர்ப்ரைசிங், ரைட்? எனக்கு உண்மையிலே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஐ டிடன்ட் நோ திஸ் பிஃபோர், பட் இட்ஸ் நெவர் அ ப்ராப்ளம் நாட் நோயிங் திஸ் earlier. என்னைக்குமே வந்து நான் நிறைய பேர் நம்ம ஊரில் இருப்பாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் மட்டும் தான் அறிவாளின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருந்தி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சரி செஞ்சு, சம்டைம்ஸ் திருந்துறதுக்கு எதுவுமே நம்ம தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அந்த தவறுகள் எல்லாம் தவிர்த்து நம்ம பெட்டராக என்னைக்குமே இருந்துக்கலாம். ஸோ லெட்ஸ் டேக் திஸ் ஆல் ஆஸ் அ வேக்கப் கால், ஓகேவா? எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறப்போ செய்கிறத விட தெரிஞ்சதுக்கப்புறம் அதை தவற செய்யக்கூடாது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமல் ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி அவங்க கிட்ட சொல்லி வேகமாக டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள் கவர்மெண்ட் கிட்ட டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஓகேப்பா உங்களோட சிஸ்டம்லாம் சரியா இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அதுக்கு பெர்மிட் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் வளங்க. இல்லை ஒருவேளை உங்களுக்கு பெர்மிட் இல்லைன்னா வேணான்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. அது முதல்ல உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அந்த அனிமல் வளர்ந்தே உங்களை ஏதாவது பண்ணிடும். லெட்ஸ் பி அவேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு தெரிஞ்ச நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் லைக்லி ஃபியூச்சரில் நம்ம வந்து இந்த கன்சர்வேஷன் வந்து வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கப்போ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் டாக்ஸ் மட்டும் தான் வந்து ரொம்ப ப்ரோ அந்த வெளியில் இருக்கிற அனிமல்ஸில் வந்து நம்ம வச்சுக்க சான்சஸ் பெட்டாக இருக்குது. பிகாஸ் டாக்ஸை வந்து நம்ம ஆயிரக்கணக்கான வருஷமாக டொமஸ்டிகேட் பண்ணி வச்சிருக்கோம். தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக ஹியூமன்ஸ் வந்து டாக்ஸை டொமஸ்டிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. டாக்ஸோட சிஸ்டமே வந்து ஹியூமன்ஸோட வளர்றது. அதை போய் காட்டுக்குள்ள விட்டிங்கன்னா அது அவ்வளோதான், அது சஸ்டெயினே ஆக முடியாது, அது வாழ முடியாது, அது மற்ற அனிமல்ஸ் மேஞ்சிரும். அது ஹியூமன்ஸோட இருக்கிறதுக்கு டாக்ஸ் மட்டும் தான் டெய்லர் பண்ணியிருக்காங்க. இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப், யூஎஸ் அந்த சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இதை பார்க்காத நாயெல்லாம் இருக்கும். அதை அவங்க லிட்டலாக மாடிஃபை பண்ணி புது நாயெல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மற்ற அனிமல்ஸ்க்கு நம்ம அந்த மாதிரி பண்ணல, அதோட ஒரு நேட்டிவ் ஸ்பேஸ்லேயே விடுறது நல்லது. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நம்மளுக்கு எதனால தெரிஞ்சிருக்குதோ, இவ்வளோ பெரிய ஸ்மக்லிங் விஷயம் நடக்குது, இவ்வளோ பெரிய ராக்கெட் இருக்குது, இவங்க எவ்வளோ மோசமானவங்க, நிறைய இடத்துல இந்த மாதிரி கும்பல்கள் வந்து உலகத்துல அவங்க நாட்டுக்குள்ள எவ்வளவு தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இன்னவே அவங்க போட்டு ஒரு வீடியோ ஹெல்ப் ஆயிடுச்சு. பட் ஓவரால் இதுதான் நடந்திருக்குது. இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து போலீஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங். இப்போதைக்கு எதுவுமே கன்க்ளூசிவாக சொல்லப்படலை. இன்னைக்கு கூட வந்து சன் நியூஸில் ஒரு நியூஸ் பார்த்தேன், அவங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க, சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே போயிட்டு இருக்குது. பட் ஓவரால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதனால தான் இது இவ்வளோ நாய்ஸ் உருவாகிட்டு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. ஐ வில் see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MG. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. Cheers MG.